ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க சினிமா வட்டாரம்னு எங்கே பார்த்தாலும் ஒரே ஒரு டாக் தாங்க ஓடிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம தமிழக முதல்வர் தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன். ரிலீஸ் அப்டேட் தாங்க. பொங்கலுக்கே வர வேண்டிய படம் சென்சார் பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டே போய் இப்போ ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? தியேட்டருக்கு சிஎம் போட்ட அதிரடி உத்தரவு என்ன? வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்றாங்க? எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ஜனவரி 9ஆம் தேதியே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா, படத்துல பயங்கரமான அரசியல் வசனங்கள், சிஸ்டத்துக்கு எதிரான சீன்ஸ் இருக்குன்னு சொல்லி சென்சார் போர்டு படத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. மேக்கர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா பெட்டிஷனை திரும்ப வாங்கி ரிவைசிங் கமிட்டிக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 மாச போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வழியா சென்சார் கமிட்டி சொன்ன சில எடிட்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடச்சிருக்குன்னு ஒரு டாக் ஓடுது. லியோ பட சென்சார் சர்டிஃபிகேட்டை எடிட் பண்ணி சில ஃபேக் நியூஸ் பரவுனாலும், படம் இப்போ சென்சார் கிளியர் பண்ணி தியேட்டருக்கு வர ரெடி ஆகியிருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஓகே. அப்ப படம் எப்ப தான் ரிலீஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமா தேதிய அறிவிக்கல. ஆனா, கனடால இந்த படத்த ரிலீஸ் பண்ற யாக் சினிமாஸ் அவங்களோட எக்ஸ் பக்கத்துல ஒரு வெறித்தனமான போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல நம்ம தளபதி விஜயின் ஜனநாயகன் ஜூலை 24 முதல் திரையரங்குகளில் தீப்பிடிக்க வைக்க வருகிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி வட்டாரத்துல விசாரிச்சா ஜூலை 23 அல்லது 24ஆம் தேதி உலகமெங்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. படத்தில் நடித்த நடிகை பிரியாமணி கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ரிலீஸ் தேதி ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, படம் இந்த மாதம் தியேட்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுற விஷயம் என்னன்னா, தியேட்டர்களுக்கு சிஎம் விஜய் அவர்கள் போட்டிருக்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான். பொதுவா விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, டிக்கெட் விலை 500, 1000ன்னு எகிறிடும். ஆனா, இப்போ விஜய் ஒரு மாநிலத்தோட முதல்வரா இருக்காரு. அதனால தன் படத்துல டிக்கெட் விலை சர்ச்சை வரக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காராம். அரசாங்கம் நிர்ணயம் பண்ண விலைய விட ரூ. 1 கூட அதிகமா விக்கக்கூடாதுன்னு தியேட்டர்களுக்கு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காரு நம்ம சிஎம் அவர்கள். தியேட்டர்கள கண்காணிக்க ஒரு தனி டீமும் ரெடி ஆகியிருக்கு. கண்டிப்பா விதிமீறல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. இதனால ஏழை எளிய மக்களுக்கு சாதாரண விலையில படத்த பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. தளபதியோட கடைசி படம். அதுவும் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுற முதல் படம் அப்படிங்கிறதால, பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த படம் ஒரு புது சரித்திரம் படைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 24 ஜனநாயகன் ரிலீஸ். ஆனா, நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவீங்களா? சிஎம் விஜயோட இந்த டிக்கெட் விலை கட்டுப்பாடு முடிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.